தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னைக்கு அவர் செய்த நன்மைக்கெல்லாம் ஊழியம் கிராமந்தோறும் போறேன், பட்டணங்கள் தோறும் போறேன், இந்த கால வச்சுட்டு கிராமம் பட்டணம் தோறும் போறேன். இதுவரையிலும் ஊனம் வந்து உங்களுடைய உடல் இதுவரையிலும் உங்க மனதில் ஊனமே இல்லை. உங்களுடைய மனது நிறைவாயும் சமாதானத்தினால் நிறைஞ்சு இதுவரையிலும் 8000 கைப்பிரதி கொடுத்துருக்கிறேன். ஆமென் ஆமென். 8000 கைப்பிரதி கொடுத்துருக்கிறேன். இன்னும் என்கிட்ட கேட்டு பிச்சை கேட்குறேன். ஐயா எனக்கு கைப்பிரதியில் எனக்கு கொடுங்க, உதவியா எனக்கு உதவி பண்ணுங்க, நான் அந்த வேலை செய்கிறேன், நான் உனக்கு மரண வரையிலையும் நான் ஊழியம் செய்கிறேன்னு ஆக்கு கொடுத்துருக்கேன். ஐயா நாளைக்கு எனக்கு ஜீவன் போதுன்னா இன்னைக்கு நான் நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு நாளைக்கு நான் என் ஜீவன் எடுத்துக்கோ அப்படி நான் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். எடுக்கிறதா இன்னைக்கு எடுத்துருக்கணும். இவ்வளோ நடந்து நீங்கள் ஜீவனோடு இருக்கீங்க. யாரும் ரயில் ஏறி பழப்பானா? காற்று அடிக்குது, மழை இல்லை, காற்று அடிக்குது, மழை அடிக்குது, குளிர் வருது, நாளைக்கு கொடுக்கலான்னு இல்லை, அன்றாடம் போய் மக்கள் கிட்ட போய் சேரணும். அந்த கைப்பிரதின்னு நான் வாக்கு கொடுத்து ஆண்டவர் நான் செஞ்சுருக்கிறேன். என் மனைவி என் கூட இணைந்து செய்கிறோம். மழை பெய்யும், ஆனால் என் வீட்டு கூரையில் வராங்க, அவங்க கொடுப்பேன். ஆண்டவர் பாரு எப்படி கொடுக்குறாரு பாருங்க. நான் வெளியே போகாத அளவுக்கு எனக்கு கஷ்டப்படுத்தாத அவங்க 10 பேர் 5 பேர் வருவாங்க, எங்கள் இடத்துல வந்து நிற்பாங்க. ரோட்டில் இருந்து கூரையில் நிற்பாங்க, மெயின் ரோடு. அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவர் நன்றி சொல்லுவேன். என் வாழ்க்கை பயணம் எப்படி போது பாருங்க, அவருடைய ஊழியம் எப்படி போது பாருங்களேன். அவர் கொடுத்த ஊழியம் நானாக வந்து கேட்டேன். 25 ஆண்டுகள் நான் வீட்லேயே சபையிலே இருக்கிறேன். ஐயா நான் அறியாத மக்களுக்கு எப்போ போய் சொல்லுவேன், எனக்கு வயது கடந்துட்டேன், என் அனுப்பவும் கண்டு சபை ஊழியர்கிட்ட பேசினேன், மனம் திறந்து பேசினேன் அவர்கிட்ட. அவர் ஒன்றும் சொல்லலை. சரிங்க சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு மறுவாரம் நான் சபைக்கு போனேன். சபையில் எல்லாம் பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு காணிக்கை பாட்டெலாம் பாடுவாங்கள்ல, அவள் பாடும்போது பார்த்து முன்னால் ஈசாக்கையா பலிப்படுத்திட்டு வாங்க, பைபிள் எடுத்துன்னு வாங்கன்னாங்க. நான் பயந்துட்டேன், என்னடா பலிப்படுத்த இன்னைக்கு பிரசங்கமா, எல்லாம் அலுவலியா பாட்டு இங்கெல்லாம் போகிறாங்க, இவருக்கு நேற்று கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு போனால் அப்போ தான் விளங்குது ஆண்டவர் என்னை ஆசீர்வாதம் கொடுத்து முன்ன ஊழியத்துக்கு அழைப்பு வரம்பா நீ போப்பான்னு. அப்போ தான் ஊழியக்காரர் வந்து எல்லாருக்கிட்டே பேசினார். இவர் நம்மக்கிட்ட 25 வருஷமாக ஊழியம் செய்கிறாரு, உண்மைதான், எத்தனையோ நமக்கு ஒரு துணையாக இருந்தார், நமக்கு இரவும் பகல் தூக்கத்துக்கு கண்ணு முழிச்சு கூட வந்து ஊழியம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போவார். அப்படியேப்பட்ட மனுஷன் இன்றைக்கி கேட்கும்போது நம்ம அவரை அனுப்பிக்கிறது நல்லது தான். நம்ம ஒருமானப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணலான்னு ஜெபம் பண்ணி சபையோராக ஜெபம் பண்ணி அவங்களெல்லாம் அன்பை பெற்றுக்கின்னு அவங்ககிட்ட நான் சொன்னேன். 25 வருஷமாக நான் ஊழியக்கார்கிட்ட இருந்தேன், நீங்களும் எங்களோட இருந்தீங்க, அன்பாக நடந்தீங்க, என்னை வெறுக்கலை, நானும் ஒன்று வெறுக்கலை. ஏன்னா தவறுதலாக ஏன்னா உங்கள்கிட்ட பேசியிருந்தா, எதுனா குற்றம் குறையாக நான் என்கிட்ட சொல்லியிருந்தா, இப்போ என்னை தயவாக என்னை மன்னிச்சு வெளியே அனுப்புங்க. நான் சுதந்திர பறவையாக வெளியே போகிறேன், மன கஷ்டத்தோடு வெளியே போகக்கூடாது, மன ஆறுதலோடு நான் வெளியே போனேன், என்னை மன்னிச்சேன்னு சொல்லி நீங்கள் என் மனசில் என்னை வாழ்த்துனீங்களா, அது போதும். அவங்ககிட்ட சொன்னார், ஊழியக்கார் சொன்னார், மக்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னீங்களான்னாங்க. அது இதுதான் சொன்னேன், வேற எதுவும் தான் சொல்ல. அவங்ககிட்ட பொண்ணு கேட்கல, பொருள் கேட்கல, சொத்து கேட்கல, சுகத்தை கேட்கல, சுகம் தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு, அது போதும். இந்த நல்வாழ்த்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க நான் கேட்டுட்டு என் ஊழியை பார்த்து நான் தொடர்ந்தேன். கொரோனா வரத்துக்கு முன்னாலேயே நான் ஜெபம் பண்ணிட்டேன். கொரோனா வந்துடுச்சு, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்லேயே ஜெபம் பண்ணோம், நான் என் மனைவியும் வீட்லேயே ஜெபம் பண்ணுவோம். வீட்டில் எல்லாம் முடிஞ்சு அந்த அரசாங்கம் அறிவிச்சுது, பரவாயில்ல வெளியே போகலான்னு வந்தது. அப்போ தான் நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம். 21 நாங்கள் ஆரம்பித்து இதுவரையிலும் 25 நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்து போயின்னு இருக்கிறோம். இதுவரையிலும் எந்த கஷ்டமும் எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கல, எங்களை பசியும் பஞ்சமாக வைக்கல, மற்றவங்களுக்கு கொடுக்க வச்சுருக்காரு, எங்களுக்கு அன்பை கொடுக்க வச்சுருக்காரு, எங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்க எங்கள் திறனை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த விலையேற பெற்ற அன்பு தான் இப்போ நம்ம கட்டாங்க உருவாடி பேசி கொண்டிருக்கோம். இந்த அன்பு எப்பவுமே இருக்கணும்னு தான் பிரயோசனப்படுறேன். இவர் சொன்ன மாதிரி ஆண்டருக்குள்ளே அழைக்குமா இருந்தார் ஆரம்பத்திலேயே, ஆனால் நான் தான் பின்தங்கிட்டேன். உண்மை, நான் பின்தங்கிட்டேன். 14 வருஷம் ஏமாத்தினேன் நான் ஆண்டவரை. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே 14 வருஷம் ஏமாத்திட்டப்பா, அது என் மனைவியால் தான் தப்பு. ஏமால ஆனால் ஒரு ஊழியக்கார் சொன்னார், நீ 14 வருஷம் ஏமாத்தினேன்னு சொன்னீங்க, அது தப்பு, அது மன்னிப்பு வாங்கிக்கோங்க, முதல்ல நீ நுழை, மற்றவங்களை இழுக்க நீ முயற்சி பண்ணு, நீ போகாம மற்றவர்கள் இழுக்க முடியாது. மனைவி சாக்கா சொல்லிட்டு நீங்க ஒளிஞ்சு இருந்திருக்கூடாது, நீங்க கர்த்தருக்காக நின்றா ஆண்டவர் ரட்சிப்பு எல்லாமே கொடுத்துருப்பாரு. ஆனால் என் பையன் இறந்த பிறகு காரியெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இந்த அம்மா வாங்க சர்ச்சைக்கு போயிடலாம் அந்த பைபிள் தூக்கி பண்ணிட்டாங்க.
இன்னும் சொல்ல போனா ஐயா வந்து மரணத்தை தொட்டுட்டு வெளில வந்திருக்கு. ஐயா ட்ரெயின் கடியில் மாட்டு பழையா இதை சொல்ல போயிட்டேன். அடிச்ச அடியில் யூரின் லிவர் இறந்து போச்சு. இல்லை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. முன்னாடி ட்ரெயின் போனது மட்டும் இல்லை, இன்னும் பத்தலன்னு இன்னும் ரிவேர்ஸில் வருது. அப்பவும் நீங்கள் உட்காந்து பாட்டு பாடுறீங்க. 20 டன் ஆயில் அதில் வேற போல்டு இடுப்பில் போல்டு போட்டாங்க. அதான் ஃபுல்லாக நெட்டு தான் இருக்குது. போல்டு இது ராடு, இது ராடு தெரியுது. இந்த பேலன்ஸில் இருக்கிறேன் நான். பேலன்ஸ் கால் இப்படி அப்படி இப்படி என் வாழ்க்கையே பேலன்ஸ் தான் போயிடுது. ஒன்று பின்னால கொஞ்சம் தூரம் நட நல்லா இப்போ நான் வந்து என் வீட்டுக்காரங்க அந்த கஷ்டத்தை கொடுக்குறேன். நானே அவங்க துணி துவைக்கிறது கொடுத்துக்கிறேன், நானே துணி துவச்சிக்கிறேன், நானே குளிச்சிக்கிறேன், நானே வீட்டு வேலையை செஞ்சுக்கிறேன், தோட்டத்தில் எல்லாம் வரையும் நானே பண்ணிக்கிறேன். இந்த ஊழியம் நான் சோம்பேறியா இல்லை, உழைப்பாளி, உழைப்பாளியுடைய மகன். நான் ஆண்டர்கிட்ட கேட்பையா, உழைப்பாளியுடைய மகன். ஒரு கூலிக்கால எங்க அப்பா உழைச்சி சம்பாதிச்சு எங்களை காப்பாத்தினாரு. 7 பிள்ளைங்கள 3 ஏக்கர் சொத்து இருக்குது. அந்த சொத்து இப்போ என்கிட்ட வரல. என் கூட பிறந்தவன் எனக்கு சதி பண்ணிட்டு போயிட்டாரு, இறந்துட்டாரு. ஒரு சகோதரன் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ அதுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கொடுப்பாரு ஒரு நம்பிக்கை. பிள்ளைங்க இருக்க சொல்ல இந்த மாதிரி வாழ விட அந்த சொத்தெல்லாம் காப்பாற்றணுமா? நானே லோன் கடை போயிட்டுருக்கோம், சொசைட்டி கடையில் போயிட்டுருக்கோம். சொசைட்டியில் போயிடுச்சு எல்லாம் லோன் எல்லாம் அண்டா கொண்டா எடுக்கிறேன்னா. அப்போ போய் அவங்கள கை கட்டி, ஐயா கொஞ்சம் தயவு வைங்க, நான் கட்டிடுறேன்யா ஐயா, இந்தமாரி குடும்பத்தில் எடுக்கிறாங்கன்னு எல்லாம் ஒரு கேவலமாக பேசுவாங்க, எனக்கு போய் தயவு வைங்கன்னு கேட்டேன். சரி கொடுத்தாங்க. 10 நாள் கொடுத்தாங்க. அந்த 10 நாளில் வேலை மேலே வந்து அதிகாரிகளில் கேட்டு கொடுமை அதை கட்டி அதை தூக்கி போட்டேன். அதேமாதிரி ஈபியில் 1950 போட்டாங்க பம்ப் செட்டு. எங்கள் அப்போ போட்டாங்க, அண்ணன் தம்பிங்க சேர்ந்து போட்டாங்க. வறட்சி வந்து 7 வருஷம் காஞ்சிது. அப்போது 3வது கிணத்துல தண்ணி போகிற 3வது கிணத்துல தண்ணி இருக்கிற மாரி இருந்தது. அப்போ வறட்சி பம்ப் செட்டு விற்றுட்டாங்க. அந்த கரண்ட் பில்லாம் கட்டலை. அதெல்லாம் அண்டா கொண்டா இடத்துக்கு வந்து வந்து தட்டினான். அப்போ வடக்கமலையான் குமாரன் ஐயாவை யாருன்னு கேட்டாங்க. ஐயாவை பிள்ளைங்க நாங்கள் தான் என்ன கரண்ட் பில்லாம் கட்டினாங்க. இல்லைக்கா ஜப்தி போட்டுருவாங்கன்னாங்க. அதுக்கு போய் தலைவிட்டு அது கட்டினேன். அப்படிலாம் கட்டி நீ சொத்து பாதுகாத்து வச்சேன். என்ன அறியாமல் போய் பார்ட்டிக்கிட்ட 5 லட்சம் வாங்கிட்டு என்ன அறியாமல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கய்யா. 1,500 சொத்து லிஸ்ட் பண்ணிட்டு தகப்பனுடைய வாரிசு நான். இப்போ அதுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். சூழ்ச்சி எல்லாத்துக்கும் மீறி ஆண்டவர் நினைச்சிட்டாரு. மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அதுதான் சொல்றேன் இல்லையா, இத்தனைக்கு பிறகும் கர்த்தர் உங்களுக்கு மன தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்து பிறர் நல்லா இருக்கணும், பிறருடைய ரட்சிப்பை பற்றி யோசிக்கும்படி உங்களை வச்சிருக்காரு இல்லையா. நீங்க பெரிய கோடீஸ்வரன். 3 ஏக்கர் வரட்டும், ஆனா 3 ஏக்கர் வந்துதான் நீங்க பணக்காரன் இல்லை. மன நிறைவு அதை வச்சு நான் சாப்பிடல. இப்போ அதை வச்சு நான் சாப்பிடவே இல்லை. ஆண்டவர் கொடுத்தது பிச்சை. இன்னைக்கு மன நிறைவா இருக்கீங்களே, அதுவே நீங்க ஒரு பெரிய ஆளுங்கிறதுக்கு, நீங்க நிறைவா இருக்கீங்க, ஐஸ்வர்யமா இருக்கீங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். கிறிஸ்துவுக்குள் நீங்க ஐஸ்வர்யவான். அங்கே இருக்கிறோம். ஆமென் ஆமென். 12 மணிக்கு ஜெபம் பண்ணுறாங்க பகலில். எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எடுத்த பொறுத்தனை அவங்க நிறைவேற்றி நிற்கிறாங்க. இன்றைக்கி இப்போ ஜெபம் பண்ணி தான் நிற்கிறோம். நைட்டு தனி படிஞ்சம் பண்ணுறோம், காலையில் குடும்ப ஜெபம் பண்ணுறோம். எங்கள் வேலையும் சுவிசேகம் பண்ணுறோம். எங்கள் வழியெல்லாம் ஆண்டவர் பக்கமாக தான் போய் இதை கட்டி மனுஷன் பக்கம் போகலை, ஆண்டவர் பக்கம் தான் போகுது. ஆனால் எங்களை வெக்கப்படுத்த மாட்டார். நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் கொடுத்த சாட்சி கேட்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக, ரொம்ப விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடியதா, குறை சொல்லக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டோம். உண்மை. நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் இதுலேயும் நிறைவாக இருக்கீங்க தெரியுமா. இதை கற்றுக்கொள்ள ஒரு பெரிய பாடம் இருக்குது. அதே மாதிரி தாமதிக்கக்கூடாது. ஆண்டவருக்காக செய்யணுன்றது உடனே செய்யணும். சபையில் ஆத்தும கலக்கம் வச்சிருக்கிறியா? 5 பேர் வந்தாங்க. 5 பேர் இங்கே சாட்சியாக இருந்தாங்க. இன்னும் இப்போ எத்தனையோ கிராமங்களில் நாங்கள் சுவிசேகம் சொல்லி சபை போயிருக்காங்க. ஓ சரி சரி சரி. அது ஆண்டவர் கணக்கு இருக்குது. ஆமாம் ஆமாம், அது தேவராஜ்யத்தில் பெரிய மகிமையா இருக்க போறீங்க. இந்த மரணமேனி மரணத்துக்கு சொல்றது ஒரு நாலாவதுங்க. ஒருத்தர் போயிட்டு டக்குன்னு இந்த மாதிரி சொன்னாரு, என்னப்பா ட்ரெயினில் அடிபட்டு செத்துனா, ட்ரெயினில் அடிபட்டு செத்துட்டாங்க. ஏன்பா ட்ரெயினில் அடிபட்டா மறுநானே மெசேஜ் வந்துடும்பா, நீ ட்ரெயினில் அடிபட்டு போயிடுன்னு சொல்கிறீங்க, என்னப்பா எடுப்பா நம்பர் தானே. எப்பா நம்பதாதான்பா தெய்வம். நம்ப முடியாத மாதிரி தானே இயேசு அற்புதம் செஞ்சிடறாரு. நம்ம என்ன பண்ணுறது? நீ நம்ப மாட்டேங்கிறது தெரியுமா. அதுல தான் ஆண்டவர் பெரியவர். ஏன்னா நம்ப முடியாத விஷயம் நம்பலவங்க மனித மூளையினால கிரகிக்க முடியாதது. வேற எங்கேயும் அடிபடலாம் பிழைக்கலாம், ட்ரெயினில் அடிபட்ட யாரும் பிழைக்க முடியாது.
ரோல் ஆகுதே. முன்னாடி போது ரிட்டர்ன். அப்ப ஆண்டவர் கூட இருக்கிறார். இல்ல எல்லா ரத்தமும் போயிடுச்சு. ஆனா ஜீவனை காத்து வச்சிருக்காரு. இந்த கால் போனது கூட எதுக்கு தெரியுங்களா? அப்பதான் நீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னா எவனா நம்பவா செய்வான். அதுக்காக. ஆமா, இந்த கால் கூட போலன்னா நம்மளே உங்களை பழக்கி வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கதை விடுறாருன்னு. அந்த இது மகிமை. ஆமா, குறை இல்ல. ஆமா, இது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இவரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. என்ன 2ஆம் நாள் 3ஆம் நாள் தங்கச்சி விடுவார். அந்த தன்னார்பேட்டில் இருந்தால அன்றைக்கி அவள் சாம்பார் பீட்ரூட்லாம் செஞ்சு குத்தாச்சுக்கிறா. அவள் பார்க்குறா சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாரு. சாப்பாடு டிஃபன்லாம் கட்டி கொடுத்துக்கிறா. அவர் நைட் ஆனால் அங்கே போயிடுவார். பகல் ஆனால் தங்க வருவார் கடம்பத்தூர். வாட்டில் 2 நாள் அங்கே போயிடுவார் நைட்டில். அப்போ சாப்பாடெலாம் கட்டி கொடுத்தாச்சுக்கிறா. பாப்பாடெலாம் கட்டி கொடுத்தாச்சுக்கிறான்ட்டு அவளும் நல்லா இஞ்சிட்டா. அவளும் என்ன கூட பாசிட்டிவ் போட்டா. சான் டெஸ்ட் பெரியோ. அப்புறம் ஃபாஸ்டிங் போடலாமா அப்படின்னு ஒரு 7 days ஃபாஸ்டிங் போயிட்டேன். ரயில் ஹாஸ்பிட்டலே போட்டு பெரியவில் நானும். அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னா 4ஆவது நாள் இதை சொல்கிறீங்க அதுக்கு சொல்ல வந்தேன். இது 3ஆம் நாள் 4ஆம் நாள் தெரில. நான் எங்கள் தங்கச்சிருக்காரு என்கிட்ட வர்றாரு. என் உயிர் என்கிட்ட இல்லை. எனக்கு இவரை பார்க்கவும் முடியல. இவர் கூட யார் இருக்கிறாங்கன்னு தெரில. நான் அந்த அவரோட என் தங்கச்சிருக்காரோட வந்துட்டேன். இவர் என்ன சார் டிக்கெட் வந்து ஆக்ஷன் பண்ண இடத்துக்கு டிக்கெட் எடுத்துருக்கிறார். நான் அந்த இடத்துக்கு அந்த பையில் நான் வரமாட்டேன். தண்டார்பேட்டை டிக்கெட் எடுத்துருக்கிறேன். நான் அந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு சண்டல் போயிட்டு பஸ்ஸில் இட்டுன்னு போனார். அப்புறம் அது போயிட்டு அப்போ கேரேஜில் அடிபட்டுறேன். 3ஆம் நாள் 4ஆம் நாள் இருக்கிறேன். ஆண்டவர் நான் மையப்பட்டோம். இதுமாதிரி தான் உட்காந்துக்கிறேன். 2 பேரும் தங்கச்சி வேறு நாங்கள் 2 பேரும் தான் உட்காந்துக்கிறேன். நான் ரொம்ப கொடூரமாக இருக்கிறேன். உண்மையில் அவர் ஆண்டவர் தான் நான் சொல்ல முடியும். ஒரு சாதாரண எளிமையாக வந்து சார் கோல் வச்சுன்னு போகிறார். சாயங்காலத்தில் ஒரு 6 மணி இருக்கும். என் கண்ணுக்கு நல்லா அது ஆவிக்கிரமான கண்ணு கேரேஜில். ஆமாம். எபேசியர் 1:19 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்கு பிரகாஷுடைய கண்கள் சொன்னேன். பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கார். ஆனால் எனக்கு அவ்வளோ சத்தியம் தெரியாது. அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன். அவ்வளோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. அப்போது நான் எங்கள் தங்கச்சிட்டு வரோம். அவர் கவர்மெண்ட்டில் வந்து அவர் ரிப்பன் பெல்ட்டு தான் இருந்தார். அவரு கவர்மெண்ட் வேலை தான். நாங்கள் 2 பேரும் உட்காந்து இருக்கும்போது ஒரு பெரியவர் போகிறாரு. கோல் வச்சுன்னு போகிறாரு. கோல் வச்சுன்னு போனாக்கப்பா என் மனசில் என்ன எஸ்ஸப்பா என் கணவர் இப்படி நடந்தால் போதும். யார்த்து மேலே அவர்கிட்ட நான் சொல்லலை. யார்த்து மேலே சொல்கிறீங்க இந்த மாதிரி நடந்தால் போதும். எவ்வளோ பேர் போகிறாங்க அந்த கேரேஜில் எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க. அது என் கண் தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் அவர் மட்டும் போகிறார். அது யார் ஏசப்பா கன்ஃபார்மாக அது எனக்கு பிச்சைக்காரனும் மற்றவங்களையும் அது கிடையாது. ஆண்டர் எனக்கு தரிசனம். அப்போ ஒரு கோல் விஷயம் ஏசப்பா என் கணவர் இதை வச்சு நந்தாருன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆத்மாவில் நினச்சேன். ஆனால் ஆத்மாவில் நினச்சேன் அதேமாரி இவருக்கு நல்ல ஆண்டர் கிருபை. ஆனால் அவர் பாஸ்டிங் போட்டேன். இவரை மீட்கிறதுக்கு நிறைய பாஸ்டிங் போட்டேன். எங்கள் உழக்கிறம்மா சிஸ்டர் உடம்பு பார்த்து 7 days போட்டுக்கிறேன், 9 days போட்டுக்கிறேன். கணக்கில் அடிக்கடிக்கு பாஸ்டிங் போட்டு ஒவ்வொரு நாள் அவருக்கு செக்கப் வர்றாருன்னா நான் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். அமாவாசையில் இன்னும் சாப்பிட மாட்டேன். நிறைய பாஸ்டிங் போட்டு பிள்ளைங்க தான் இல்லை. பிள்ளைங்க இருந்தாலும் அது ஆதரவில் இருப்பேன். எனக்கு யாருமே இல்லை. இவரே இல்லைன்னா நான் எந்த ஆதரவில் போய் பேசப்பா அப்படின்னு சொல்லிட்டு முந்தானி பிச்சை கேட்டேன். இவர் எனக்கு பிச்சை போடுங்க, என் கணவர் பிச்சையே போடுங்க. வேறு எதுவும் எனக்கு ஒன்றா நான் சொத்தும் கேட்கல ஒன்றும் கேட்கல. என் கணவர் எனக்கு பிச்சை போடுங்க, வேறு ஒன்றும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங்கில் போட்டு சத்துரு எவ்வளோ கோடி வந்தாலும் 30 கோடி தேவர் வந்தாலும் ஆண்டர் என்னோடு இருந்து சத்துரு விலகி மீட்டு பிச்சையாக போட்டு வச்சார். இது அளவில்லாத இந்த கைப்பிரீதி ஊழியம் சுவிசேஷ ஊழியம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒன்று சாட்சி என் பிள்ளை செத்தது தான் எனக்கு முழுமையான சாட்சி. பெரிய மகன் 5வது வரை படிச்சிருந்தான் இண்டஸ்ட்ரியில் 7 வருஷம். அவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அம்மாவை மீட்டுக்கிட்டான். அம்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டான். ஆமாம் எடுத்துக்கிட்டான். அது அவன் தன்னுடைய ஜீவனை உங்களுடைய ரட்சிப்பு ஆத்மாவை நீங்கள் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவன் ஊழியக்காரனாக மறிச்சு. அதாவது என்னென்னா அவனுடைய மரணம் உங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. உங்களுடைய ஆத்மா மீட்பு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த உலகத்தில் எல்லாரும் போக வேண்டியவங்க தான். யாரும் என்ன சொன்னால் 1000 வருஷம் இங்கே உட்கார போகிறது இல்லை. சரிங்களா? இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. சொல்ல முடியாதுங்க. எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு அர்த்தத்தோடு வாழ்றீங்க. நீங்கள் ஆயிரக்கணக்கான ஆவிக்குரிய பிள்ளையை பெற்றிருப்பீங்க. கைப்பிரதி கொடுத்தீங்கல்ல. யார் யாரெல்லாம் ரட்சிக்க போடுறாங்களோ அத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க தான். அத்தனை பேர் ஆவிக்குரிய பிள்ளைங்க தான். ஆவிக்குரிய பெற்று எடுத்துட்டீங்க.
என் மனைவி நானும் அந்த கைப்பிரதியை முழங்கால் போட்டு முடிச்சு போட்டு அது படிந்து கண்ணீரோடு விதைக்கிறோம். அப்படிதான் எடுத்து வெளியே கொடுக்குறோம். பரலோகத்தில் ஒரு நாள் காட்டுவாங்க, பாரு நீ பெத்த பிள்ளைங்களாம் ஆண்டவர் காட்டுவார். நீ கொடுத்த கை ஒன்றும் பழுதாகக்கூடாது ஆண்டவரே, இது இறுதி சொன்னாங்க. அதை வியோமா கோர்ட் ஒன்று ஜெயிச்சிச்சு, ஒரு இடம் வந்து ஜெயிச்சிச்சு. அது அவங்களாண்டு போகணும் பாரு. அப்போ ஊழல் செய்யணும் அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு இதுமாரி ஊழல் செய்யணும். பெரம்பூர் தான் அவங்க. உங்களுக்கு முத்துக்கள் நீங்கள் வந்து அது ஒரு வார்த்தை கரெக்டாக சொன்னாங்க. அவங்க சந்தோஷப்பட்டாங்க ஊழியர் செய்யறது. அவங்களுக்கு கிறிஸ்டின் எஸ்தர் அவங்க முத்துக்கள். முத்துக்கள் அதான் பிள்ளைங்க சரிங்களா, ஆவிக்குரிய பிள்ளைகள். சொந்தமாக பிள்ளை பெற்றுக்கணும்னா ஒருத்தன் 5 பெற்றுக்கலாம், 10 பெற்றுக்கலாம், அதிகபட்சம். ஆயிரக்கணக்கில் பெற்றுக்க முடியாது. ஆனால் ரட்சிப்புக்குள்ள நடத்துனீங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சிங்கன்னா நீங்கள் ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களை பெற்றுக்கலாம். ஆமாம், அதான் பிள்ளைங்க. நம்ம மனம் திரும்புகிற அத்தனை பேரும் தேவராஜ்யத்தின் பிள்ளைகள். வீட்டு வேலை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு இந்த வீட்டு வேலை விட அவனுடைய வேலை செஞ்சாதான் எனக்கு அதில் தான் சந்தோஷம். அவ்வளோதான், நீங்கள் சந்தோஷமாக கர்த்தருடைய. ஆனால் எங்கள் மனைவி சாப்பாட்டுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க, ஜெபத்துக்கு தான் முதலிடம். இல்லை, இது என்னன்னா மனம் ஒரு பூரண மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். 14 வருஷம் மனம் திரும்பாமல் கடின எதிர்த்தோடு இருந்தாங்க. அவருடைய மகன் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய ஜீவனை கொடுத்து அம்மாவை மீட்டுட்டார். சரிங்களா? ஆமாம், மீட்டு இன்னைக்கு நீங்கள் பூரணமாக கர்த்தருக்காக வாழ்றீங்க. ஆமாம், ஒரு மகன் வேணாமா, 100 மகனை வச்சுக்கோங்க. நீங்கள் 3 மகளை பெற்றுக்கோங்க. உண்மை. நீங்கள் கர்த்தருக்காக சொல்லி இயேசு ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் ஆவிக்குரிய பிள்ளைங்க. ஆமாம். எதுக்கு 10 புள்ள, 100 புள்ள, 1000 பிள்ளைய பெற்று சந்தோஷமா இருங்க. டிசம்பர் மாதம் சொன்னாங்க பாரு, மழை கொட்டுதுன்னுட்டு நான் டக்குன்னு இவர்கிட்ட ஏன்பா வெளியே ஆளுங்க வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு இவர் கூட்டிக்குவேன். ஏன்னா 1 மணி நேரம் இருக்குன்னு நல்லாவே ஒரு கூடு. டக்குன்னு கைப்பிடுறதுன்னு பார்த்தா பக்கா பிராமின்ஸாக இருக்கிறாங்க, ஃபுல்லாக அப்பா. டக்குன்னு கொஞ்சம் தாங்கினேன், மனசாட்சி சொல்லுது, சுவிசேஷம் சொல்ல நம்ம கடமை சொல்லிட்டு டக்குன்னு போனால் அவங்க கிறிஸ்துவன்றார். அவர் அந்த ஐயர் கிறிஸ்துவங்க ஒன்று. கிறிஸ்துவ யார் பேர் பவுல் அப்போ சொல்கிற அதில் இருக்குது. கிறிஸ்துவனுக்கு பேர் சொல்லிட்டு யார்? டிசம்பருக்கு, அதாவது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த போன வருஷத்தில் மழை கொட்டிச்சு. அந்த டைமில் டக்குன்னு நாங்கள் ஓடி போனோம்னா அப்பா புள்ள வந்துருக்குறாங்க. அவங்களும் அந்த இந்த கோயிலுக்கு போகிறவங்க பிள்ளைங்க. நம்ம ஆத்மா சொல்லுது, நம்ம சுவிசேஷம் சொல்லணும். பார்த்து என்னை பார்த்து டக்கு நான் தாங்கின பாரு கிறிஸ்துவங்க அவங்க அப்படின்னு. பைபிளில் கரெக்டாக இருக்குது. கிறிஸ்துவ பரசாட்டி இருக்கிறாரு இதில் பவுல் அப்போ சொல்லி. அப்போ எனக்கு அதை தான் தொட்டுச்சு. அப்புறம் சரிட்டு நம்ம சுவிசேஷம் சொல்லலாம் சொல்லிட்டு கொத்தமர அவர் சொல்கிறாரு, எங்காலும் கூட உங்கள் இதில் இருக்கிறாங்க. அந்த ஐயர் சொல்கிறார், நல்ல உங்களை மேலே உங்கள் வயசு தான் அவங்க, எங்காலும் கூட நானும் ஐயர் குடும்பத்தில் கொடா கோடி நன்றி ஆட்டுக்கு நன்றி சொல்லலாம். எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது. கடுமையான மனசு உள்ளவங்க வரமாட்டாங்க தெரியுமா. அப்புறம் அவர் சொன்னார், எங்க ஆளுங்களும் அப்புறம் 2 பேர் மண்டை மேல போட்டு கூட்டு வருவார். நல்லவர். ஆமென். இந்த முழு உலகத்துக்கும் மாம்சமான அத்தனை பேருக்கும் இயேசுவே ஆண்டவர். அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அதான் அந்த பழைய அண்ணா சினிமா பாட்டு ஒன்று, 1000 கைகள் வைத்து மறைத்தாலும் ஆதவன் எவ்வளவு பொய் சொல்லி மறைத்தாலும் இயேசுவை மறைக்க முடியாது. ஆமென். அவர் ஒருவரே வெளிச்சம், அவர் ஒருவரே ஒளி. நிலையத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல உங்கள் வாழ்க்கையை படிப்பினையாக எங்களுக்கு படிப்பிச்சு கொடுத்ததற்காக நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சு. பிரியமானவர்களே, நாம் பல நேரத்தில் குறை சொல்லுகிறோம். நம்மிடத்தில் என்ன இருந்தாலும் இல்லாதவைகளை பற்றியே நினைத்து முறுமுறுக்கிறோம். எனக்கு அது இல்லையே, அவரை போல் வாகனம் எனக்கு இல்லையே, சொந்த வீடு எனக்கு இல்லையே, என் மகளுக்கு திருமணமாகவில்லை, ஏதோ ஒரு குறை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நிறைவான தாயையும் தகப்பனையும் பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும், அவற்றின் நடுவிலே தேவனுடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று வைராகியம் கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை தங்களால் இயன்றவரை உண்மையும் உத்தமமாக மன நிறைவோடு முழு உற்சாகத்தோடு செய்து வருகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் நாம் குதூகலத்தை பார்க்கிறோம். அவர்கள் உடல் சோர்ந்திருக்கலாம், எத்தனையோ உடல் உபாதைகள் இருக்கலாம். இருப்பினும் அவர்கள் மனதார கிறிஸ்துவுக்காக இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் பார்த்து வருகிறோம். இவர்கள் வாழ்க்கையை நாம் படிப்பினையாக ஏற்றுக்கொள்வோம். ஒருபோதும் நாம் கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. ஒரு பொழுதும் இந்த நிகழ்ச்சி முழுவதும் ஐயாவோ அம்மாவோ கர்த்தரை குறை சொல்லவே இல்லை. எத்தனை போராட்டங்கள் வந்த பொழுதும் அவர்கள் தங்கள் குறையை ஒப்புக்கொண்டார்கள். நான் 14 ஆண்டுகள் கர்த்தரை விட்டு விலகி இருந்து விட்டேன். அவர்களும் என்னுடைய ரட்சிப்பு என் மகன் இறந்த பின்னால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து வருகிறேன் என்று தாயாரும் ஒப்புக்கொண்டார்கள். தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினார்கள்.
இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாமும் இந்த படிப்பினை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் குறை சொல்லாமல், நமக்கு இருக்கும் காலத்தை வீணாக்காமல், கர்த்தருக்காக நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் உண்மையுடனும் கர்த்தருடைய பணியை செய்வோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருப்பீர்களானால் இந்த இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். அவர் இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். என்றென்றைக்கும் தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டு கொள்ளும். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.